வரும் சட்டசபை தேர்தலில் தவேகாவிற்கும் திமுகவிற்கும் மட்டுமே தான் போட்டி இருக்கும். எங்களின் கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான் என மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக்கழக 2வது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். தமிழகத்தில் 1967லும் 1977லும் ஆட்சி மாற்றம் நடந்தது. அதைப்போல 2026இல் தவேகாவின் வெற்றியின் மூலம் வரலாறு திரும்பும். அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அவருக்கே வர விருப்பம் இல்லை, அவர் எப்படி வருவார் என கேட்டு ஜோசியம் சொன்னார்கள். கட்சிக்கு பெயர் வைத்ததும் மக்களிடம் பேர் வாங்க முடியாது என்றனர். இப்போது ஆட்சியை பிடிக்கிறது ஈஸி இல்லை, ஷூட்டிங் முடிச்சிட்டு வருகிறார் என்கின்றனர். நாமும் மக்களும் எப்படி இருக்கிறோம் என அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரியும். பெண்கள், வயதானவர்களின் பாதுகாப்பு தான் முக்கியம். இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் எல்லோருக்குமான அரசாக அமைப்பேன். ஆதாயம் நோக்கமல்ல. தவேகா கட்சி அரசியல் ஆதாயத்திற்காக துவங்கவில்லை, கொள்கை கோட்பாடுகளுக்காக துவங்கப்பட்டது. நம் நிலையில் சமரசமின்றி உறுதியாக உள்ளோம். நமக்கு ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்திற்காக டீல் போடும் கட்சியல்ல நாம். கூட்டணி அமைத்து ஊரை ஏமாற்றும் கட்சியல்ல. பாசிச பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியுடன் உறவு வைக்க நாம் என்ன உலகமகா ஊழல் கட்சியா? எனவே அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் நமக்கில்லை. இது சுயமிழந்த கூட்டணியல்ல, சுயமரியாதை கூட்டணி. RSSற்கும் அடிபணிந்து மக்களை மதசார்பற்ற கூட்டணி என்று ஏமாற்ற வேண்டியதில்லை. நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் தரப்படும். திமுக வெளியில் எதிர்ப்பது போல் உள்ளுக்குள் உறவு வைத்து டிராமா போடுகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் போது போங்க மோடி என்றும், ஆளும் கட்சியாக இருந்தால் வாங்க மோடி என்றும் குடைப்பிடித்து கும்பிடு போடுகிறது. வாட் ஸ்டாலின் அங்கிள், ரைடு வந்தால் இதுவரை போகாத டெல்லி மீட்டிங்கிற்கு ஸ்டாலின் போகிறார். அப்புறம் அந்த பிரச்சனை காணாமல் போய்விடும். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், ராங் அங்கிள். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் கபட நாடக அங்கிளே. மனசாட்சி இருந்தால் பதில் சொல்லுங்க. நேர்மை, நியாயம், சட்ட ஒழுங்கு உங்கள் ஆட்சியில் இருக்கா மைடியர் அங்கிள்? டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்கின்றனர். உலகத்தில் மிஸ்டர் கிளீன் விருது உங்களுடன் இருப்பவர்களுக்குத்தான் தர வேண்டும். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் போதுமா? பிரச்சனையை மூடி மறைக்கலாம் என நினைக்கின்றனரா? உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று கதறுகின்றனர். உங்களை அப்பா என்று கூப்பிடுகின்றனரே, அந்த கதறர் கேட்கவில்லையா ஸ்டாலின் அங்கிள்? வஸ்ட் அங்கிள் நீங்கள். கபட நாடக திமுக ஆட்சியை 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம் என்றார்.